ரமலான் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் கராமாவில் நடக்குது. வாங்க முழுமையாக அந்த வீடியோவை பார்க்கலாம். சிக்கன் சீக்கபாப், மட்டன் சீக்கபாப், சிக்கன் டிக்கா எல்லாமே ரொம்ப மனமாக இருக்குது. வெரி கலர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது இந்த சீக்கபாப். எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக. துபாய் கராமா ஒரு மினி இந்தியான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு மொழி கலாச்சார மக்கள் ஒன்று கூடி வாழக்கூடிய துபாயின் ஒரு பிரம்மாண்டமான குடியிருப்பு பகுதி. பெரும்பாலும் தென்னிந்தியர்களும் வட இந்தியர்களும் குடும்பம் சகிதம் இந்த பகுதியில் வசித்தா கூட அதற்கு ஏற்றார் மாதிரி பொழுதுபோக்கக்கூடிய பூங்காக்களும் ஷாப்பிங் ஏரியாக்களும் ரொம்ப அதிகம். இன்னும் சொல்லப்போனால் பட்ஜெட் ஷாப்பிங்குக்கு மிக ஏற்ற இடம் துபாய் கராமா. தமிழ் மக்கள் உட்பட இந்தியர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்தியாவிலிருந்தே நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்டு மிக எளிதில் கிடைக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது. நிறைய தமிழ் மளிகை கடைகள் இருக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது கராமா. மல்லிகை பூ வகைகள் முதற்கொண்டு பலாப்பழம் வரைக்கும் எல்லா பொருட்களுமே கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஆனால் என்னதான் குடும்பம் சகிதம் இந்திய மக்கள் இங்கே வசித்தாலும் துபாயின் எந்த பகுதியையும் மிஞ்சும் அளவுக்கு உணவகங்களும் ஏராளமாக இருக்கின்றன. நம்ம வகை வகையாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாலே துபாய் கராமாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா உணவகங்களும், அதுவும் குறிப்பாக தமிழ் உணவகங்கள், அதிகமான உணவகங்கள் இந்த துபாய் கராமாவில் தான் இருக்குது. சும்மா சாதாரண நாட்கள்லேயே இந்த கராமா பகுதி பண்டிகை போல தான் காட்சி அளிக்கும் உணவகங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ சொல்லவா வேணும், ரமலான் மாதம் அதுவும் 6:30 மணிக்கு மேலே, அதாவது இஃப்தாருக்கு அப்புறம் கராமாவுடைய ஒவ்வொரு தெருக்களும் வண்ண விளக்குகளால் ஜோடிக்கப்பட்டிருந்தது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த விஷயம் தெரிய வருது. ரமலான் மாதம் 6லேருந்து, அதாவது மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இஃப்தாருக்கு அப்புறம், அதாவது 6:30 மணிக்கு மேல் இரவு பிற்பகுதி வரைக்கும் இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. துபாய் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது அவங்க ஏற்கனவே அந்த இடங்களில் கடை இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. அது கடை இல்லாதவங்க அந்த ஏரியாக்களில் ஒரு 6-7 தெருக்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த இடங்களில் கடை இல்லாதவங்க தனியாக ஸ்டால் போட்டிருக்கிற மாதிரியான வசதிகளையும் செய்து கொடுத்து, அதாவது நம்ம புகாரி ஹோட்டல், சென்னை புகாரி ஹோட்டல் இருக்குல்லையே, அவங்க வரைக்கும் அவங்க ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஸ்டால் போட்டு வசதிகளை செய்து கொடுத்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய இந்த ஃபெஸ்டிவல்ஸ் பிலிப்பைன்ஸ் மக்களுக்கு ஏற்ப தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம மக்கள் பெரும்பாலும் போகிறதில்லை. ஆனால் இது முழுக்க முழுக்க தமிழ், மலையாள, இந்திய மக்களுக்கான முழுக்க அந்த மாதிரியான உணவகங்களை கொண்டு தான் இந்த ஃபெஸ்டிவலை வடிவமைச்சிருக்கிறாங்க. நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் குழந்தைகள் இங்கே உள்ளே போனால் வெளியே வரமாட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இங்கே இருக்குது. உணவு பொறுத்த வரைக்கும் சில உணவுகள் விலை கூடுதலாக தான் இருக்குது. ஏதோ இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் நம்ம பார்க்க போன இடத்துல ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி விலை குறைவுன்னெலாம் சொல்ல முடியாது. இந்த குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் நம்ம ஊர் மளிகை கடையில் இருக்கிற மாதிரியான விளையாட்டு பண்டங்கள் அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஒரு 6-7 தெருக்கள் முழுக்க அப்படியே வண்ண விளக்குகளால்
அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப வண்ணமயமாக கண் கவர்ற வகையில் இருக்குது. ஒரு சில இடங்களில் மெஹந்தி விட்டு விட்றாங்க, ஒரு சில ஃபேஸ் பெயிண்டிங் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊரில் திருவிழா அப்படின்னாலே ஆட்டம் பாட்டம் இருக்கும். அந்த மாதிரி இளைஞர்கள் அவங்க தாங்களாக வந்து ஒரு வைபாகி இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு நடந்தாங்க. மற்றபடி பெரும்பாலும் ஃபேமிலிகள் தான் வந்தது அப்படிங்கிறதுனால ரொம்ப அமைதியாக தான் இருந்துச்சு. நீங்கள் குடும்பத்தோடு துபாயில் இருந்தீங்கன்னா ஒரு நேரம் வந்து ஒரு லேட் நைட்டில் ஒரு 10 மணிக்கு மேலே வீக்கெண்டில் போய் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் தான். குடும்பத்தோடு போயிட்டு வரலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக பொழுதுபோகக்கூடிய இடமாகத்தான் இது இருக்கும். இந்த வீடியோவையும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, தொடர்ந்து பாருங்கள்.